எல்லாரும் எழுப்பி நின்று 142ஆம் சங்கீதத்தை வாசிக்க போகிறோம். எல்லாரும் எழுப்பி நின்று 142ஆம் சங்கீதத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். நூற்றி 42ஆம் சங்கீதம். சரி, எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? மேலே இருக்கிறத சேர்ந்து வாசிங்க. தாவீது கெபியில் இருக்கும் பொழுது பண்ணி விண்ணப்பமாகிய மஸ்கீல் என்னும் சங்கீதம். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கஞ்சுகிறேன். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கிடுகிறேன். என் ஆவி என்னில் தேங்கும்போது நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர். நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு கண்ணிகளை வைத்தார்கள். வலதுபுறமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை. எனக்கு அடைக்கலம் இல்லாமற் போயிற்று. என் ஆத்மாவை விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். நீரே என் அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்திலே என் பங்குமாய் இருக்கிறீர் என்றேன். என் கூக்குரலுக்கு செவிகொடும். நான் மிகவும் தாழ்த்தப்பட்டேன். என்னை பின்தொடர்வர்களுக்கு என்னை தப்புவியும். அவர்கள் என்னிலும் பலவான்களாய் இருக்கிறார்கள். உமது நாமத்தை நான் துதிக்கும்படி என் ஆத்மாவை காவலாக்கி நீங்களாய்க்கூடும். எனக்கு நீ தயவு செய்யும் பொழுது நீதிமான்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள். யாரோட்காரோம்? தேவனுடைய வார்த்தைகள் பிரசங்கம் பொழுது கவனமாக கேட்கணும். வசனங்களை வாசிக்கும் பொழுது மாத்திரம் தேவனுடைய வார்த்தைகள் உங்களுக்கு பிரசங்கிப்பது லகுவான காரியம். பல மணி நேரங்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து பிரயாசத்தோடு உங்களுக்கு கர்த்தருடைய வசனத்தை போதிக்கும் பொழுதும் கற்றுக் கொடுக்கும் பொழுதும் ஏதோ ஒன்று கேட்டோன்னு சொல்லி எங்கேயோ உட்காந்துருக்கிற நினைவில் உட்காரக்கூடாது. நீ சிலர் எங்கேயோ சர்ச்சுக்குள்ள உட்காந்தாலும் எங்கேயோ உட்காந்துருக்கிற மாதிரி நினைவில் எங்கேயோ தூங்கி வசனத்தை கேட்குற மாதிரி. கர்த்தர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்கணும். உள்ள முழு பிரசனத்தில் இருந்தாலும் ஏதாவது வார்த்தைகள் ஊடாய் உங்களுக்கு கர்த்தர் தேவனுடைய வார்த்தையை கொடுப்பார். ஸோ எதிர்பார்ப்போடு மிக கவனத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்க வேண்டும். இந்த 142ஆம் சங்கீதம் மூலமாக துன்பத்தில் வெற்றி என்கிற ஒரு தலைப்பை வைத்து நான் உங்களோடு இந்த காலவெளியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாய் என் உள்ளத்திலே தேவன் பாரப்படுத்தினார். துன்பத்தில் ஒரு வெற்றி அடையக்கூடிய ஒரு நிலைமையை இந்த வசனத்தின் இந்த பகுதியின் மூலமாக நான் உங்களோடு பகிர்ந்துள்ளபடி தேவனை பாரியப்படுத்தினாலே அதைத்தான் உங்களோடு நான் பகிர்ந்துள்ள போகிறேன். இது தாவீதுடைய வாழ்க்கையிலே அவன் பிரச்சனைகள் போராட்டத்தின் வழியிலே துன்பத்தின் நடுவிலே மிகுந்த நெருக்கத்தின் மத்தியிலே இருந்தவர்களே பாடின ஒரு சங்கீதம் என்பதாக நான் பார்க்கிறோம். அந்த மேல் பகுதியில் வாசித்தோம். அவன் கெபியில் இருக்கும் பொழுது என்கிற பகுதியை நான் பார்க்கிறோம். 1 சாமுவேல் புத்தகம் 2ஆம் அதிகாரத்திலே அவன் அதுல்லாம் என்கிற குகையிலே இருந்தான் என்பதாக அவனை குறித்து எழுதப்படுகிறது. 24ஆம் அதிகாரத்திலே என்கேதி என்ற குகையிலே இருந்தான் என்பதாக அவனை குறித்து எழுதப்படுகிறது. குகை என்பது அவனுக்கு ஒரு சிறை வாசம் போல, சிறைப்பட்ட ஒரு நிலைமையில் இருக்கிறதை போல உணர்ந்த ஒரு நிலைமைதான் அவன் குகையில் இருக்கிற நிலைமை. மிகுந்த நெருக்கம், அவனுடைய வாழ்க்கையிலே பல துன்பங்கள் சூழ்ந்த ஒரு நிலைமையில்தான் இந்த பகுதியை அவன் பார்க்கிறான். உண்மையிலே இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாய் நெருக்கங்கள் ஏற்படுகிறது, துன்பங்கள் ஏற்படுகிறது. 34ஆம் சங்கீதம் 19ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாய் இருக்கும் என்று எழுதப்படுகிறது. துன்பம் இல்லாத உலகத்தில் நாம் வாழவில்லை. ஏதோ ஒரு பகுதியில் நெருக்கப்படுகிறோம். இப்போ ஒவ்வொருத்தையும் தனித்தனியாக கேட்டால் முதல்ல ஒன்றுமில்லைன்னு தான் சொல்லுவாங்க. சொல்லிட்டு பிறகு ஆரம்பிச்சான்னு பார்க்கலாம். வீட்டில் துன்பம், வேலை ஸ்தலத்தில் துன்பம், எங்கே பார்த்தாலும் பயங்கர நெருக்கடி இருக்கிற சூழ்நிலைகள் இன்றைக்கி நெருக்கமான ஒரு காலகட்டத்துக்குள்ளாக நாம் வந்து கொண்டிருக்கிறோம். இதன் மத்தியிலே எப்படி தப்பித்துக் கொள்வது என்பதல்ல. இன்றைக்கி பிரச்சனை நிறைந்த உலகத்தில், போராட்டம் நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதில் நாம் எப்படி தப்பித்துக் கொள்வது என்பதல்ல, இதன் மத்தியிலே
எப்படி நாம் ஜெயமுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்பதைத்தான் இந்த சங்கீதத்தில் நான் பார்க்கிறோம். நீ பிரச்சனையிலிருந்து தப்பிக்க முயலுவோமானால் ஆண்டவர் அதை விரும்புறதில்லை. ஆகார் அங்கே தான் கர்ப்பவதி ஆனபோது தன் நாச்சியாராகிய சாராளை அவள் அற்பமாய் எண்ணினாள். அது நிமித்தமாய் நமக்கு தெரியும், கடினமாய் அவளை நடத்தினாள். அந்த கஷ்டம், நெருக்கம், துன்பம் தாங்க மாட்டாதபடி அவள் நினைத்தால் இங்கே விட்டு ஓடிட்டா எல்லா பிரச்சனையும் செஞ்சிடும், முடிந்துவிடும் என்று அவள் ஆபிரகாமுடைய வீட்டை விட்டு ஓடினாள். வழியிலே கர்த்தருடைய தூதன் இடைமறித்ததை பார்க்கிறோம். அவன் இடைமறித்து, மா நீ எங்கே போகிற, எங்கே வர்ற, எங்கேருந்து வர்ற, எங்கே போகிற, 2 கேள்வியை கேட்கிறான். அவளுக்கு எங்கேருந்து வர்றேன்னு சொல்ல முடிந்ததோடைய எங்கே போகிறேன்னு அவளுக்கு என்ன செய்யாது தெரியல. ஏன்னா பிரச்சனையிலேருந்து பிரச்சனை உள்ள ஆட்களை பார்த்தா சொல்லுவாங்க எங்கேயாவது நான் போகிறேனோ, எங்கே போகிறேன்னு தெரியாது. ஆனால் அவன் சொன்னான், நான் ஆட்சியார் அண்டையில் போய் நினச்சையே அடிங்க. அப்போ என்ன அர்த்தம்னா, துன்பத்திற்கு நம்ம அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதில்லை, அதிலிருந்து அப்படியே எஸ்கேப் ஆகிட்டு இல்லை. ஆண்டவர் அதன் நடுவிலே நாம் இருக்கிற நெருக்கத்தின் மத்தியில், இந்த கால்வழி எப்படிப்பட்ட நெருக்கத்தின் மத்தியில் இருக்கேன்னு தெரியாது. நேர் வழியை பார்த்தா நல்லா இருக்கிறது போல காணப்படலாம். ஆனால் பல நெருக்கங்கள், பல கஷ்டங்கள், பல துன்பத்தின் வழியாய் நீங்கள் போய்கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த கால்வழியிலே அதன் மத்தியிலே ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை செய்யும்படியாய் கர்த்தர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். அவே இந்த பகுதியிலே சில பகுதியை குறித்து நான் அவங்களோடு பகிர்ந்தபடியாக விரும்புகிறேன். இந்த தாவீதின் வாழ்க்கையில் இருந்துடைய பிரச்சனையுடைய காரியத்தை பார்க்கிறோம். த நேச்சர் ஆஃப் த ட்ரபுள். அவனுக்கு இருந்த பிரச்சனை, அவனுக்கு இருந்த கஷ்டத்துடைய நிலைமையை நான் பார்க்கும்பொழுது அவன் அந்த வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லுகிறான், என்னுடைய சஞ்சலம் என் நெருக்கம் என்று சொல்கிறதா பார்க்கும். எனக்கு சஞ்சலம், என் நெருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய நிலைமை என்னன்னா மிக மோசமான ஒரு நிலைமைக்குள்ளே அவன் காணப்பட்டதை நான் பார்க்கிறோம். அவன் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், என் ஆவி என்னில் தியங்கும் போது என்று எழுதப்படுகிறது. அந்த தியங்கும் போது என்ற வார்த்தை தமிழில் சொல்லப்படுகிறது. அவருடைய ஆங்கில அர்த்தத்தில் அல்லது அந்த வார்த்தையுடைய மொழியாக்கத்துடைய பகுதி என்ன சொல்லப்படுகிறதுனா, துன்பத்தில் நான் அப்படியே மூழ்கி கொண்டிருக்கும் பொழுது அல்லது நெருக்கத்தினால நான் மூடப்பட்டிருக்கும், ஒரு போரை வச்சு மூடுறது போல என் வாழ்க்கையில நெருக்கம், துன்பம் என்னை முற்றிலுமாய் மூடும் பொழுது. இன்னொரு அர்த்தம் சொல்லுது, அப்படியே பிரச்சனை நெருக்க என்னை விழுங்கி விட்ட நிலைமை, அவ்வளவு மோசமான ஒரு நிலைமையில அவனுக்கு காணப்பட்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் போய்கொண்டிருக்க நெருக்கங்கள் எப்படின்னு தெரியாது. ஆனால் எப்படிப்பட்ட நெருக்கமாக இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியம் இருந்தாலும் நான் காலவழியிலே ஆண்டவர் அதிலிருந்து நமக்கு ஜெயத்தை கொடுவதற்கு போதுமான கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், அவ்வளோ நெருக்கம், என்ன செய்யறதே தெரியல. 6ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் தாழ்த்தப்பட்டேன், மிகவும் என்ன செய்தேன், தாழ்த்தப்பட்டேன். அப்படின்னா என்ன, என்னை தூக்கி எடுப்பார் யாரும் இல்லை, என்னை தூக்கி விடுவதற்கு கூட ஆட்கள் இல்லை என்று சொல்லுகிற ஒரு மகா பெரிய நெருக்கம் அவனுடைய வாழ்க்கை உள்ளாய் காணப்பட்டதை பார்க்கிறோம். யாராலும் அவனை தூக்கி விட முடியாது. அப்பேற்பட்ட நெருக்கத்தில் அவன் மூழ்கி கொண்டிருந்தான். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படின்னு தெரியாது. உங்களுடைய வாழ்க்கை நெருக்கடி ஏதோ ஒரு காரியத்தில் மூழ்கி போன ஒரு நிலைமையாக இருக்கலாம். ஒரு நெருக்கங்களை விழுங்கி போடுகிறது போல ஒரு நெருக்கமாக இருக்கலாம். அது மாத்திரமல்ல, அவன் சொல்லும் பொழுது, அடுத்த அந்த பிரச்சனைக்குள் சொல்லும் பொழுது 3ஆம் வசனத்தில் பின்பகுதியில் அவன் சொல்லுகிறான், நான் நடக்கிற வழியில் மறைவாக எனக்கு என்ன வைத்தார்கள், கண்ணி வைத்தார்கள் என்று சொல்றான். கண்ணி வைத்தார்கள். அது மாத்திரமல்ல, அந்த 6ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம் பின்பகுதியில், பின்தொடர்களுக்கு என்னை தப்பியும் அவர்கள் என்னிலும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கலாம், பலவான்களாக இருக்கிறார்கள். என்னை உபத்திரப்படுத்தபடியாய் பின்பற்றி வருகிறார்கள், எனக்கு இன்னும் நெருக்கத்தை உண்டாக்கும்படியாய் வருகிறார்கள். கண்ணி வைக்கிறாங்க, இப்படியாய் சிக்க வேண்டும் என்று. நீங்கள் பல பகுதியில் வாசிங்கள். 57ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. 57:6. என் கால்களுக்கு கண்ணி வைத்த 38:12.
நல்லா கவனிங்க. கண்ணி எப்படியாயும் அகப்பட வேண்டும். நம்முடைய குடும்பத்தில், வேலை ஸ்தலத்தில், நண்பர்கள் மத்தியில், தெருக்களில் எப்படியாயினும் நம்மளை நெருக்கத்திலே மாட்ட வேண்டும் என்று கண்ணிகளை வைக்கிறார்கள். நான் தாவீதுடைய வாழ்க்கையை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது நான் பார்த்தேன். அரண்மனையில் அவன் காணப்படுகிறான். சவுலின் குமாரத்தி ஆகிய மீகாள் தாவீதை நேசிக்கிறதை சவுல் கண்டுகொண்டான். கண்டுகொண்ட உடனே அவன் செஞ்ச ஒரு மகாபெரிய காரியம் தெரியுமா? வாசிங்க 1 சாமுவேல் புத்தகம் 18ஆம் அதிகாரத்தை வாசிங்க. அப்போ 1 சாமுவேல் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அது அவனுக்கு எப்படி இருந்துச்சா? ரொம்ப சந்தோஷம். ஏன் தெரியுமா? அடுத்த வார்த்தை வாசிங்க. எதுக்கு? கண்ணி வைக்கிறதுக்கு. யோசிச்சு பாருங்க, எந்த விதத்திலே தாவீதுடைய வாழ்க்கையிலே சொல்லிப்பார். இன்னைக்கு மனிதர்கள் அப்படியாய் நம்மளை எப்படியாயினும் அகப்படுத்த வேண்டும், சிக்கலுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று இன்னைக்கு முயற்சிக்கிறார்கள். தாவீதின் வாழ்க்கையில் அவன் சொன்ன கடைசி வார்த்தை என்ன தெரியுமா? வாசி 124ஆம் சங்கீதம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். 124:7. வேளுடைய கண்ணிக்கு தப்பினது போல கண்ணி தெரித்தது, நான் என்ன செய்தோம்? தப்பினோம். நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் இந்த அனுபவத்தை தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணிகள் வைக்கப்படலாம். வராது, பிரச்சனையே வராது, போராட்டமே வராது, நெருக்கமே வராது, கஷ்டமே வராது என்று நம்ம வைத்திருக்கிற பைபிளில் சொல்லப்படலை. இருக்கு. ஸோ அதனால தான் மாதிரியாய் சிலருடைய வாழ்க்கையை கர்த்தர் வைத்திருக்கிறார். கண்ணி எப்படியாய் நிஷ்க வைக்க வேண்டும், நெருக்கத்தை உண்டாக்க வேண்டும். தாவீதுடைய வாழ்க்கையில் இப்படி இருந்தது. ஆனால் அவனுக்கு அதன் மத்தியில் ஒரு பெரிய வெற்றியை கர்த்தர் கொடுத்தார். கண்ணி என்ன தெரிப்புண்டு போக முடியாய் கர்த்தர் செய்தார். நம்முடைய வாழ்க்கையில் வைக்கிற கண்ணிகள் எல்லாம் தெரிப்புண்டு போக முடியாய் கர்த்தரே செய்வார். ஹல்லேலூயா. கண்ணி என்பது நம்ம அறிய முடியாது, நமக்கு எப்படி தெரியாது. பறவைகளுக்கு கண்ணி வரிக்கிறது போல அறியாமல் வந்து அது மாட்டிக்கொள்கிறது. அதே போல தான் இன்றைக்கு நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் வைக்கப்படலாம். அப்படிப்பட்ட நெருக்கத்தினுடைய போய் கொண்டிருக்கலாம். அது மாத்திரமல்ல, அவனுடைய நெருக்கத்தின் உச்சக்கட்டத்துடைய நிலைமையை அவன் சொல்லும் பொழுது அவன் தன்னுடைய காரியத்தை அவன் சொல்லுகிறானுங்க. வாசிக்கிற வேளையிலே 4ஆம் வசனத்தில், வலதுமாய் கண்ணோக்கி பாரும், என்னை அறிவார் ஒருவரும் இல்லை, எனக்கு அடைக்கலமரமாக போயிற்று, என் ஆத்மாவை விசாரிப்பார் ஒருவரும் என்ன செய்யல இல்லை. என்ன பரிதாபம்! என்னன்னு கேட்கறது கூட என்ன செய்யல யாரும் இல்லை. யார் இவன்? ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தருக்கு முன்பதாக அவர்கள் யுத்தம் போன வேளையிலே கோலியாத்துக்கு முன்னாலே யாரால் நிற்க முடியலை. ஆனால் ஆண்டவர் தாவீது பெரிய ஜெயத்தை கொண்டு வந்தவர். இவன் மூலமாய் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இவன் மூலமாய் பெரிய ஜெயத்தை பெற்றுக் கொண்டவர்கள். ஆனால் இப்போ அவன் நிலைமை என்ன? என்னன்னு கேட்கறது கூட என்ன செய்யலை, ஆள் இல்லை, விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. இதெல்லாம் ஒரு நெருக்கத்துக்குள்ள நம்ம கொண்டு வருகிற நிலைமை. அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கம், சஞ்சலம், அவனுடைய காரியம் என்னன்னா, என்னன்னு கேட்கக்கூட ஆள் இல்லை. தேவனுடைய பிள்ளையே, பல தேவ மனிதனுடைய வாழ்க்கையின் வழியாய் இந்த பாதைகள் கடந்து போகக்கூடிய சூழ்நிலையை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையில், உங்களுக்கு இருக்கிற காரியத்தில் உங்களை விசாரிப்பார் யாரும் இல்லாமல் இருக்கலாம். யோபுடைய வாழ்க்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நன்றாக இருக்கும் பொழுது எத்தனையோ நன்மைகளை செய்தான், எவ்வளவோ காரியத்தை செய்தான். ஆனால் அவன் வாழ்க்கையில் நெருக்கப்படுகிற வேளையிலே, அவன் வாழ்க்கையிலே மிகுந்த வியாதி, எல்லாவற்றையும் இழந்து நெருக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அவன் சொல்லுகிற வார்த்தையை நான் வாசிப்போமானால், யோபுவின் புத்தகம் 19ஆம் அதிகாரத்தில் நான் பார்க்கிறோம். அவன் சொன்ன பாருங்க, ஒரு எப்படிப்பட்ட அந்த நெருக்கப்பட்ட நிலைமையிலே அவன் வாசிக்கிறோம். வாசிங்க 13ஆம் வசனத்தை வாசிங்க அப்போ. எனக்கு அறிமுகமானவர்கள் எப்படி போனாங்கன்னு சொல்லப்படுகிறது, சத்தமாக சொல்லுங்க. ஆனால் நீங்கள் 42ஆம் அதிகாரத்தில் வந்தீங்கன்னா எல்லாரும் அவன் பக்கத்தில் வந்துட்டாங்கன்னு இருக்கு, அது வேற பகுதி. ஆனால் இப்போ அவன் ரொம்ப நெருக்கப்படுகிற நிலைமை. ஆண்டவர் ரெட்டத்தனையாய் ஆசீர்வாதத்தை கொடுத்த உடனே வேற மாதிரி சூழ்நிலை மாறிடுச்சு. அறிமுகம் என்ன, எல்லாரும் அவனோட வந்து போஜனம் பண்ணாலும் வாசிக்கிறோம்.
ஆனால் இப்போ நல்ல நிலைமையில இருந்து எல்லாவற்றையும் இழந்து நெருக்கப்படுகிற ஒரு நிலைமை, நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிற பொழுது எனக்கு அறிமுகமானவர்கள் கூட எப்படி மாறிட்டாங்களா? இதுதானே உலகம், இதுதான் உலகம் என்பதை அறிஞ்சு கொள்ளுங்க. அந்நியராய் கூட நமக்கு தெரிஞ்சவங்க, நம்மிடத்தில் உதவி பெற்றவர்கள், நம்மளால் படைத்தவர்களாக இருக்கலாம், அந்நியரை போல காணப்படுவார்கள், விசாரிக்க மாட்டாங்க. அது சொல்லப்படுவாங்க. சொல்றான், என் பந்து ஜனங்கள் என்ன செய்தார்கள்? விலகி போனார்கள், என் சிநேகிதர் என்ன செய்தாங்க? பைபிள் சொல்லுது, ஆபத்து காலத்தில் உதவவே யார் பிறந்திருக்கான? சிநேகிதன் இருக்கான. ஆனா அவனை என்ன செய்தாங்கன்னா மறந்து விட்டார்கள். என் சகோதரர் மாத்திர நண்பர்களும் உயிருக்குறாய் நேசித்தவர்களும். அப்ப எப்படிப்பட்ட அதான் விசாரிப்பார் ஒருவரும் இல்லை. அப்படிப்பட்ட நெருக்கமான ஒரு நிலைமையினுடையாய்த்தான் தாவீது கடந்து போனான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒருவேளை வரலாம். நான் சொல்றேன், நான் என் வேலைக்காரனை கூப்பிடுகிற போது அவன் எனக்கு உத்தரவு கொடான், என் வாயினால் அவனை என்ன நினைச்சு கெஞ்ச வேண்டிய. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான இருக்கும். நான் சொல்வது தாவீதுடைய வாழ்க்கையில வித்தியாசம், யோபுடைய ஜீவியத்தில் வித்தியாசம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய மனிதர்கள் கடந்து போன பாதைகள் மிக வித்தியாசமான காரியங்கள். இப்படிப்பட்ட நெருக்கத்தின் வழியாய் இந்த காலையில் ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் வேற ஏதோ நெருக்கத்தின் வழியாய் போய் கொண்டிருக்கலாம். அது நம்மை மூழ்கடிக்கும்படியாய் பண்ணலாம். விசாரிப்பார் ஒருவரும் இருக்கலாம், கண்ணிகளை வைக்கலாம், பல நிலைமையில் இருக்கலாம். ஆனால் இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு நெருக்கம் இருந்தாலும் தாவீது என்ன செய்யவில்லை, அவன் என்ன செய்தான் என்பதை நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். இவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் அவன் எப்படி, அவனுடைய ரியாக்ஷன், அவனுடைய மாறுதல் எப்படி இருந்ததுன்னா, பிரச்சனையிலே நிலையா அவன் தங்கிடல, பிரச்சனையவே சொல்லிக்கொண்டே இருக்கவில்லை. நல்லா கவனி, பிரச்சனை படி நெருக்கம் இருந்துச்சு, கஷ்டம் இருந்தது, பாடு இருந்துச்சு, ஆனா அதிலேயே அவன் தங்கி இருக்கவில்லை. நீ சிலர் பிரச்சனை வந்தவொடனே மூச்சுக்கு மூச்சு வாய் திறந்து பேசினா ஏத்தான் பேசியா இருப்பாங்க. பிரச்சனையே யாரை பார்த்தாலும் சரி பிரச்சனை தான், எங்க பார்த்தாலும் பிரச்சனை தான், யார்கிட்டனாலும் பிரச்சனை தான். இந்த காலவெளியிலே தாவீதுடைய வாழ்க்கை அப்படி இல்லை. அவன் ஆண்டவர்கிட்ட சொன்னான் விட்டுகிறேன்னு சொல்லி. நான் பின்னால் சொல்ல விரும்புகிறேன், அதுலேயே தங்கி தரிக்கவில்லை. அது பின்னால் அவன் விசுவாச வார்த்தைகளை பார்க்கிறோம், அவன் தன்னைத்தானே திடப்படுத்தி கொண்ட நிலைமையை பார்க்கிறோம். தாவீதுடைய வாழ்க்கையில் நெருக்கப்பட்ட சூழ்நிலைகள், பல சூழ்நிலைகளை நான் பார்க்க முடியும். நான் சொன்னேன், இந்த கெபியில் இருக்கும் பொழுது அவன் பாடின பாடு உண்மைதான். ஆனால் பல நேரங்களில் அவனுடைய வாழ்க்கையில் நெருக்கப்பட்டான் அவனுடைய வாழ்க்கையிலே. ஆனால் அந்த நெருக்கத்திலேயே அவன் தாபரிக்கவில்லை, அதையே சொல்லி கொண்டிருக்கவில்லை. இன்னைக்கு சிலர் சின்ன காரியம் வந்தவொடனே அதையே தான் பேசும், அதையே பிரச்சனை 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 பிரச்சனை, போராட்டம், நெருக்கம், வியாதி, அது இதுன்னு சொல்லி இதையே சொல்லி கொண்டிருக்கிற நிலைமை. அவன் அதை சொல்லவில்லை, அதையே நினைக்கல, அதையே சொல்லலை. அடுத்தபடியா கசந்து போகுது. ஆண்டவரை பார்த்து குறை சொல்ல, ஏன் ஆண்டவரை எப்படி வெட்டீர், எதுக்கு ஆண்டவரே அப்படி செய்தீர், கேள்வி கேட்டு கொண்டிருக்கவில்லை. ஆபகுக்கின் புத்தகத்தை போன வாரத்தில் மேலோட்டமாய் 3 அதிகாரங்கள் சொன்னேன். அது அவன் கேட்டான், ஏன் எதுக்கு எவ்வளவு அப்படிலாம் கேள்வி அவன் தான் ஆபகுக்கு கேட்டான். அவன் வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. ஆனால் சிலர் சின்ன காரணம், ஏன் ஆண்டவரே என்ன கைவிட்டீரே, என்ன அப்படி பண்ணிட்டீரே, ஒரு சின்ன காரியம் வந்தாலும் போதும். இவங்க ரொம்ப பரிசுத்தமாய் ஜீவித்தது போல, கர்த்தருக்கு 100க்கு 100 வாழ்ந்து அப்படியே தேவனுடைய வழியில் வந்தது போல, ஆண்டவர் கைவிட்டது போல பேசுவான். அவை சொல்ல அவன் கசந்து கொள்ளவில்லை, வாழ்க்கையை அவன் கசப்பாய்க்க கொள்ளவில்லை, அந்த சூழ்நிலை அவன் கசப்பாய்க்க கொள்ளவில்லை, நொந்து கொள்ளவில்லை. அடுத்தபடியாய் தன்னைத்தானே ரொம்ப பரிதாபம் நினைக்கல. ஐயோ நான் ரொம்ப பரிதாபம், எனக்கு இப்படி வந்துருச்சே, நான் இப்படி ஆயிட்டேனே. இல்லை, இதெல்லாம் அவனுடைய காரியம் இல்லை. நீ இன்னொரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னு சொன்னால், சிக்லாக்கில் அவன் இருந்த மனைவி, அவனுடைய மனைவிகள், பிள்ளைகள் கூட இருந்த எல்லாத்தையும் இருந்தவனே எல்லாரும் நெருக்கப்பட்ட. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான் நெருக்கப்படுகிறது. அந்த நேரத்தில் அவனும் அழுதான், கூட இருந்த எல்லாருமே அழுதார்கள். ஆனால் அவன் செய்த ஒரு காரியம், கர்த்தராகிய தேவனுக்குள்ளே தன்னை என்ன செய்தான், திடப்படுத்தி கொண்டான் என்று வாசிக்கிறோம். அதிலே தங்கியிருக்க, ஐயோ எனக்கு அப்படி ஆயிட்டனே, நான் இப்படி ஆச்சே, என்ன எல்லாரும் கைவிட்டாங்களே, என்ன விசாரிப்பார் யார் ஒரு ஊர்லையே, எனக்கு இப்படி பண்ணிட்டாங்களே. நேரம் அப்படி தான் புலம்பிக்கொண்டே இருக்கிற நாம. அந்த காலவெளியிலே தாவீது செய்த காரியத்தை சொல்லி
அதோடு சேர்ந்து சில மனிதனுடைய வாழ்க்கையை சொல்லி நான் முடிக்க முடியாது விரும்புகிறேன். ஸோ பிரச்சனை இல்லாதவர்கள், நெருக்கம் இல்லாத எத்தனை நெருக்கங்கள், பாடுகள், கஷ்டங்கள் வந்தாலும் தாவீதுடைய வாழ்க்கையின் முந்தின காரியத்துக்கு சொன்னேன். அவன் எப்படி செய்யலன்னு சொன்னேன். நான் செய்த காரியத்தை குறித்து இந்த 142ஆம் சங்கீதத்தில் நான் சொல்லுகிற வார்த்தையை நான் வாசிக்கிறோம். அவருக்கு முன்பாக 2ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கிறேன். யாருக்கு முன்பாக? சத்தமா சொல்லுங்க பாப்போம். மனுஷருக்கு முன்பாக அல்ல, கர்த்தருக்கு முன்பாக. கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக. இந்த காலவெளியிலே நான் சொல்லுகிற வார்த்தை அதுதான். உலகத்தில் இருப்பதனால் நெருக்கங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், பண நெருக்கடி வரலாம், சரீரத்தில் பலவீனத்தில் நெருக்கடி வரலாம். நெருக்கங்கள் சொல்லும் பொழுது பல வித்தியாசமான காரியங்கள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்தில் அவரவருக்கு தெரியும் எந்த நெருக்கம் எப்படி இருக்கிறீங்க, எது உங்களை ஆழ்த்தி கொண்டிருக்கிறது, எதிலே அமிழ்ந்து போய் கொண்டிருக்கிறீர்கள், எது உங்களை விழுங்கி கொண்டிருக்கிறது தெரியும். தாவீதுடைய வாழ்க்கையின் அனுபவத்தில் வித்தியாசமான காரியம். ஆனால் நெருக்கம் என்பது எல்லாருக்கும் பொதுவான நெருக்கம். அவன் சொல்லுகிறான், என் சஞ்சலத்தை, என் பிரச்சனையை, என் நெருக்கத்தை உமக்கு முன்பாக, உமக்கு முன்பாக, உமக்கு முன்பாக. இந்த காலில் அந்த ஒரு அனுபவத்தை உடையவளாக இருப்போமானால் எத்தனை பிரச்சனை வந்தாலும், எத்தனை போராட்டங்கள் வந்தாலும், எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில நாம் முற்றிலும் ஜெயங்குள்ளவர்களாய் காணப்படுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக, வேறு யாருக்கு இல்லையா? அன்றைக்கி அநேகருக்கு முன்பாக ஊற்றுகிறோம், சிலர்கிட்ட பிரச்சனையை கொட்டுகிறோம், நண்பர்கிட்ட சொல்கிறோம், மற்றவட சொல்கிறோம். ஆனால் தேவனிடத்தில் சொல்லுவதில்ல. சில ஃபோனில் மணிக்கணக்காக மற்றவட சொல்லுவாங்க, எனக்கு அப்படி இருக்கு, நான் இப்படி போகிறேன், எனக்கு கஷ்டம், என் பிள்ளைகளுக்கு இந்த கஷ்டம். ஆண்டோட சொன்னீங்களா? அது ரொம்ப கஷ்டம். நான் பார்த்துருக்கிறேன் அநேகரை. ஜெபம் பண்ணுங்க, தேவ சமூகத்தில் முழங்கால் போட்டு சொல்லுங்கன்னா அதுக்கு முடியவே முடியாது. அது ரொம்ப கஷ்டம். டாக்டர் போய் பல மணி நேரம் காத்திருப்போம், கோர்ட்டில் போய் பல மணி நேரம் காத்திருக்கலாம், நண்பனிடத்தில் வருவதற்கு அவரிடத்தை எதிர்பார்த்திருக்கலாம். ஆனால் தேவ சமூகத்தில் ஊற்றுவதற்கு அநேகருக்கு விருப்பம் இல்லை. There is no remedy at all without prayer. ஜெபம் இல்லாமல் வேறு மார்க்கம் இல்லை என்பதை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நெருக்கத்திற்கு, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பலவிதமான சஞ்சலத்திற்கு, மூழ்கி போகிற நிலைமைக்கு தேவனை தூக்கி எடுக்க வேண்டுமானால் அவருக்கு முன்பாக நாம் ஜெபிப்பதை தவிர வேறு வழி இல்லை என்பதை இந்த 142ஆம் சங்கீதம் நமக்கு போதிக்கிறது. அவருடைய வாழ்க்கையெல்லாம் பார்க்கிறோம். அவன் மாத்திரமல்ல, வேதத்தில் கடந்து சென்ற எத்தனையோ பசுத்தவானுடைய வாழ்க்கையில வாசிக்கிறோம். அவர் நெருக்கத்தின் மத்தியிலே கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள், தேவனை நோக்கி பார்த்தார்கள். ஆண்டவர் பெரிய விடுதலை தந்தார். இதெல்லாம் அறிந்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த வார்த்தையை கேட்டுக் கொடுக்கிற நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்க. பிரச்சனையை சொல்லுவோம், பிரச்சனையை பேசுவோம். ஆனால் கர்த்தர்ட்ட எவ்வளோ நேரம் சொன்னோம்? ஜெபம் பண்ணீங்களா? ஜெபம் பண்ணோம், அவ்வளோதான். எல்லாம் கவனிங்க. ஆண்டவர் இந்த நாட்களில் எல்லா துன்பத்தின் மத்தியிலும் ஒரு பெரிய வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை செய்ய முடியாது கர்த்தர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது தேவன் வைத்திருக்கிற ஒரே சோர்ஸ். நீ எங்கே இருந்து கர்த்தருக்குமா? அவன் எங்கே இருந்தான்? கெபிக்கில் உட்காந்துருக்கிறான். எங்கே உட்காந்து ஜெபம் பண்ணானா? கெபிக்குள்ள உள்ள உட்காந்துக்கிட்டு சொல்கிறான், ஆண்டவரே உமக்கு முன்பாக, உமக்கு முன்பாக, உமக்கு முன்பாக ஊற்றுகிற ஆண்டவர். திரும்ப திரும்ப வார்த்தை வாசிக்கிறோம். அவன் முதல் வசனத்தை வாசிக்கிறோம். கர்த்தர் நோக்கி சத்தமிட்டு என்ன செய்கிறேன்? கூப்பிடுகிறேன். கர்த்தர் நோக்கி சத்தமிட்டு என்ன செய்கிறேன்? கெஞ்சுகிறேன். எப்படி அவனுடைய உள்ளம் ஆதங்கம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எப்படி? பிரச்சனையோடு இருப்பது தேவ சித்தம் அல்ல. பிரச்சனையை கர்த்தர் அனுமதிக்கிறார். பிரச்சனையோடையாய் நாம் போகிறோம். இந்த உலகத்தில் இருக்கிறதுனால தேவ சமூகத்தில் கதறுகிறோமா? எவ்வளவு நேரம் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய நெருக்கத்தை சொல்லுவதற்கு நாம் நேரம் எடுக்கிறோம்? நம்முடைய வீட்டில் இருக்கிற பிரச்சனையை சொல்லுவதற்கு எவ்வளவு நேரம் கர்த்தருடைய சமூகத்தில் நான் நேரம் எடுக்கிறோம்? தேவ சமூகத்தில் எவ்வளவு நேரம் ஊற்றுகிறோம்? சொல்ல சத்தமிட்டு கெஞ்சுகிறேன், சத்தமிட்டு கூப்பிடுறேன். ஆண்டவரே, 3ஆம் வசனம் சொல்றான், கர்த்தாவே உம்மை நோக்கி என்ன செய்கிறேன்? கூப்பிடுகிறேன். உண்மையா கர்த்தர் தான் விடுதலை தருவார்
என்பதை விசுவாசித்திருப்போமானால், அறிந்திருப்போமானால் நிச்சயமா கதறும். தேவ சமூகத்தில் கூப்பிடும். மற்ற நண்பர்கள் அல்ல, சொந்தக்காரர்கள் அல்ல, ஆண்டவர் சமூகத்தில் ஊற்றுவோம். நமக்கு இருக்கிற துன்பத்தின் நடுவில் ஒரு பெரிய வெற்றியை நாம் காண வேண்டுமானால் கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக. ஏசாயா 37ஆம் அதிகாரத்தில் எடுப்பீரானால் எசேக்கியா ராஜாவை குறித்து நாம் பார்க்கிறோம். நல்ல ஒரு ராஜா அரசாண்டு கொண்டு வருகிறான். அசீரிய ராஜா சனகரிப் அவனுக்கு விரோதமாய் வந்துவிட்டான். பயமுறுத்துகிறான். பலவிதமான வார்த்தைகளை அவன் சொல்லுகிறான். அவளத்தை சொல்வதற்கு நேரமில்லை. அதிரியப்படும்படியான வார்த்தைகளை பேசுகிறான். ஆண்டவர் தான் உன்னோடு யுத்தம் சொல்ல முடியாது சொன்னார். அவர் சொல்லித்தான் நான் வந்திருக்கிறேன் என்று அவன் சொல்லுகிறான். ரத்சாக் என்று சொல்லுகிற மந்திரி அவனும் பலவிதமான காரியங்களை பேசுகிறான். சேகாவுக்கு என்ன செய்ய தெரியல. அது மாத்திரமல்ல, நிருபத்தை எழுதி அனுப்புகிறான். பயமுறுத்த முடியாத நிருபங்களை எழுதி அனுப்புகிறான். அப்படி எசேக்கியா செய்த காரியம் என்ன? வாசிங்கள் 37ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. ஸ்தானாதிபதி கையில் இருந்த நிருபத்தை வாங்கி வாசித்து, பின்பு எசேக்கியா எங்க விரிச்சானா? சத்தமா சொல்லுங்களேன். நம்ம என்ன நினைஞ்சிருப்போம்? நேராக ஜெராக்ஸ் கடை போய் அதை ஜெராக்ஸ் எடு. இப்போ அது கூட இல்லை. இப்போ எல்லாமே வாட்ஸ்அப்பில் எத்தனை பேருக்கு அனுப்பணுமோ அத்தனை பேருக்கு அனுப்பி செய்வோம். பாருங்கள் இவன் என்ன பண்ணியிருக்கான் பாருங்கள், என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்கன்னு அனுப்பியிருப்போம். ஆனால் எசேக்கியா என்ன செய்தானா? கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக. இந்த காலவடையிலே நமக்கு விரோதமாய் பயமுறுத்தல் வரல, நெருக்கம் அவனுக்கு. அசீரிய ராஜா எந்த ராஜாக்களையும் தப்பு வைத்தாங்க. எந்த ராஜாவின் கைக்கு யார் தப்பு வைக்க முடியும்? பிரச்சனை பெருசா இருக்கலாம், பயமுறுத்தல் பெருசா இருக்கலாம், எதுவும் எப்படி இருக்கட்டும். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் நானும் நீங்களும் வர வேண்டிய ஒரே ஸ்தானம் கர்த்தருக்கு முன்பாக வர வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் என்ன சொல்றான் பாருங்க, என்ன சொல்றான்? ஆண்டவரே பிரிச்சு பாருங்க என்ன சொல்றான்? செவியை சாய்த்து என்ன செய்யும்? கேளும். கண்ணை திறந்து பாரும். நம்ம என்ன சொல்லியிருப்போம்? அப்படி செய்ய மாட்டவரே, இப்படி செய்ய மாட்டவரே சொல்லியிருப்போம். ஆனால் அவன் என்ன சொல்றான்? சத்தமாக சொல்லுங்களேன். கேளும் பாரும். என்ன சொல்லலாம்? கேளு ஆண்டவரே, அவ்வளோதான். நீ பார்த்து நீ செய்யும், அவ்வளோதான். இன்னைக்கு நம்மனா அப்படி பண்ண ஆண்டவரே, இதை செய்ய மாட்டோம், ஆலோசனைக்கு ஆலோசனை, ஆண்டவருக்கு ஆலோசனை சொல்லும் அல்ல, தேவனுக்கு முன்பாக வந்து நம்ம சொல்லுவோம் நம்முடைய பிரச்சனையை. ஆண்டவர் சொல்லும். ஆண்டவருக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக. இட்ஸ் a best place. ஆண்டவருக்கு முன்பாக எந்த சூழ்நிலையும் எந்த நேரத்திலும் கர்த்தரை நோக்கி தேவ சமூகத்திலே வருவோமானா பெரிய விடுதலை உண்டு. ஆண்டவர் கண்ணிகளெல்லாம் தெரிக்க பண்ணும்படியாய் செய்வார். தாவீது சொல்லும்போது சொல்கிறார், நெருக்கத்தில் இருந்த எனக்கு எதை உண்டாக்கினீர்? விசாலத்தை உண்டாக்கினீர். அவர் தான் உண்டாக்க முடியும், அவர் உண்டாக்குவார், அவர் தெரியும். நெருக்கத்திலிருந்து புலம்பிக்கிட்டே இருந்தோம்னா ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமா? நீ புலம்பிக்கிட்டே இருந்தோம், ஒரு நாள் விடுதலை இல்லை. வசனம் தெரியலாம், கர்த்தரை பற்றி தெரியலாம், ஆலயத்துக்கு வரலாம், ஆனால் வாழ்க்கையில் ஆண்டவர் நோக்கி கதறுகிற ஒரு நிலைமை இல்லைன்னு சொன்னான். தேவனுக்கு முன்பாய் நம்முடைய காரியங்களை கொண்டு வராத நிலைமை இருக்குமானால் நாம் தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கணும். அவர் மேலே நம்மளுடைய பாரத்தை சுமத்த அவருக்கு முன்பாக. நமக்கு எல்லாம் தெரியும். 2 20 யோசபாத் ராஜாவை குறித்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். நல்ல அறிமுகமான பகுதி. மோவா புத்திரர், அம்மோன் புத்திரர் எல்லா யுத்தத்துக்கு வந்து விட்டார்கள். வந்த வேளையிலே அவன் செய்த காரியத்தை நாம் பார்க்கவில்லை. 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுவதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவை அங்கே நினைச்சாங்க. ஆண்டவர் நோக்கி ஆண்டவர் சமூகத்தில் வருகிறான்.
ஆண்டவருக்கு முன்னாடி வந்தான், தேவனுக்கு முன்னால வந்தான். ஏராளமான கொடை. அவனுக்கு இப்படி சொல்றதுனால அவனுக்கு ஆட்களே இல்லை, யுத்த வீரர்களே இல்லை அப்படின்னு நம்ம நினைச்சிடக்கூடாது. ஏராளமான யுத்த வீரர்களை உடையவன் அவன். ஆட்களை வைத்திருந்தான். நீங்கள் 17ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதியை போய் வாசித்து பாருங்க. எத்தனை ஆட்கள் அவன் கையில் இருந்தாங்கன்னு எழுதப்பட்டுகிறது. எல்லாம் இருந்தாலும் அவனுக்கு தெரியும், ஆண்டவர் இல்லாமல் எனக்கு இந்த நெருக்கத்தில் ஒரு விடுதலை கிடையாது, இந்த பிரச்சனையில் ஒரு போராட்டத்தில் எனக்கு விடுதலை கிடையாது, இந்த யுத்தத்தில் எனக்கு ஜெயம் கிடையாது. ஆகவே தேவனுக்கு முன்னால் வந்தான். கர்த்தருக்கு முன்பாக தேவன் மகாபெரிய ஜெயத்தை தந்தார். கடிவுறும்படியாய் கர்த்தர் செய்தார். பயந்தான். இவையெல்லாம் எழுதப்பட்டிருக்க நம்முடைய வாழ்க்கையிலும் நெருக்கங்கள், பாடுகள், ஏதோ ஒரு நான் சொல்லும் பொழுது நெருக்கம்னு சொல்லும்போது எத்தனையோ விதங்களில் நெருக்கங்கள் ஏற்படுது. சொன்னேன், எத்தனையோ விதங்களில் நெருக்கங்கள் நம்மை சூழ்ந்து கொள்கிறது. நேரத்தை எடுப்போம், தேவ சமூகத்தில் விழுந்து கிடப்போம். சில மணிக்கணக்காய் மற்றொருத்தில் போய் சொல்வதை காட்டிலும், மற்றொருத்தில் புலம்போதை காட்டிலும், உங்கள் அறை வீட்டை பூட்டுங்க, தேவ சமூகத்தில் கதறுங்க, கண்ணீரை சிந்துங்க. ஆண்டவரே நீர் பாரும், நீர் கேளும். அவன் என்னன்னா சொல்ல பாரு ஆண்டவரே. ஆண்டவர் பார்த்தார், அவர் அவருடைய எப்படி செய்தார். மோசேயுடைய வாழ்க்கையை நீங்கள் முழுசு வாசிக்கலாம். மோசே இஸ்ரவேலை வழிநடத்தி கொண்டு வரும் பொழுதெல்லாம் பயங்கர நெருக்கமான ஒரு சூழ்நிலைக்குள்ள கொண்டு வரப்பட்டான். ஒவ்வொரு நெருக்கமான சூழ்நிலை வரும் பொழுதெல்லாம் மோசே கர்த்தரை நோக்கி கர்த்தரை நோக்கி கர்த்தரை நோக்கி. படித்தவன் தான், அரண்மனையிலே சகல கலைகளையும் கற்றுக்கொண்டவன், வாக்கிலும் செயலிலும் வல்லமை உள்ளவன், எல்லாம் தெரியும் அவனுக்கு. ஆனா ஒவ்வொரு நெருக்கத்திலும் இஸ்ரவேல் ஜனங்கள் அவனை படாத படுபடுத்தினார்கள். நெருக்கப்பட்டான். ஒவ்வொரு நேரத்திலும் உடனே ஆண்டவர்கிட்ட போய் பார்க்குற, ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவருக்கான சோர்ஸை கர்த்தர் காட்டினார், வழியை காட்டினார். நமக்கு வழியை காட்டுவார். நமக்கு அப்படி வாழ்க்கையில் என்ன செய்யுதுன்னு தெரியலன்னு நம்ம மற்றவர்கிட்ட சொல்லுவோம். ஆண்டோட சொல்லுவோம், ஆண்டவரே, யோசுவா சொன்னா பார்த்தீங்களா, ஆண்டவரே இந்த திரளான கூட்டத்துக்கு முன்னால் நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, என்ன செய்வோம்னு எங்களுக்கு என்ன செய்யலை தெரியல. ஆண்டவரே உனக்கு தெரியாதாப்பா, எனக்கு தெரியும், நான் செஞ்சு காட்டேன்னு செஞ்சேன். நமக்கு தெரியாதுதான், நான் கர்த்தருக்கு தெரியும். தேவ சமூகத்தை அற்பமாக எண்ண வேண்டாம். நீங்கள் சபையின் விசுவாசிகளுக்கு எவ்வளவோ ஜபத்தை பற்றி சொல்லியும், ஜபந்தா சோர்ஸ், ஜபந்தா வழி என்று சொல்லியும் அநேருக்கு அந்த ஜபிக்க எத்தனை பேர் குடும்பமாக ஜெபம் பண்ணீங்கன்னு எனக்கு தெரியாது. ரொம்ப துக்கப்படுகிறேன். எத்தனை பேருடைய குடும்பத்தில் குடும்பமாக உட்காந்து நீங்கள் ஜெபிக்கிறீங்க உங்களுடைய பிள்ளைகளை வைத்து, தெரியாது. தேவனுக்கு தெரியும். கடைசி காலத்தில் வந்து கொண்டிருக்கிறோம். அழிவு, பயங்கரமான அழிவு வந்து கொண்டிருக்கிறது. நாமும் நம்முடைய பிள்ளைகளும் பாதுகாக்கப்பட வேண்டுமானால் ஜபம் ஒன்றுதான் வழி என்பதை நல்லா அறிந்து கொள்ளுங்கள். ஜபம் ஒன்றுதான், வேற வழி இல்லை. எவ்வளவோ அறிந்திருந்தும் வாழை பிள்ளைகளும் ஜபிப்பதற்கு கஷ்டம். ஜபிக்க வருவதில்லை, ஜபிக்கிறதில்லை. வருங்காலங்கள் ஆசிரியக்கப்பட வேண்டுமானால் உங்க ஜபம் இருந்தால் தான் ஆசிரியக்கப்பட முடியும், இல்லைன்னா கஷ்டம். கண்ணீர் சிந்தி கடினமாய் உழைத்து பயனில்லை. கர்த்தரை தேடுங்க. தேவனை தேடினீங்கன்னா கர்த்தர் வழிகளை திறப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் தனி ஜபம் பண்ணேன்னு தெரியாது. ஜபத்தை பற்றி பேசிட்டு தான் இருக்கிறோம், ஜபத்தை பற்றி சொல்லிக்கொண்டே தான் இருக்கிறேன். எத்தனை பேர் தனியாய் ஜபிக்கிறீர்கள் தெரியாது. தேவனுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். உங்கள் இருதயத்தை கடினப்படுத்துவீரானால் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்காது. நெருக்கத்திலே இருக்கணும், நெருக்கத்திலே இருக்கணும், நெருக்கத்திலே இருந்து கொண்டு இருக்க வேண்டும். நான் புலம்பியும் பயணம் இல்லை. ஆனால் கர்த்தரை தேடினீங்கன்னா, கர்த்தருக்கு முன்னால் செஞ்சீங்கன்னா, எனக்கு என்ன செய்யணும் தெரியாது, ஆனால் அவருக்கு என்ன செய்யணும் அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. தேவன் காரியத்தை செய்வார். இதுவரை ஜோமனா இன்னைக்காவது ஆரம்பிங்க, இன்னைக்காவது ஜெபிங்க, நேரங்களை எடுங்க. பல மனிதனுடைய வாழ்க்கை வாசிக்கிறோம். யாக்கோபுடைய வாழ்க்கை நீங்கள் வாசித்தீங்கன்னா, யாக்கோபு தன் மாமன் வீட்டிலும் திரும்பி வருகிறான். நான் எல்லாம் அறிந்த சமமார்ப்பனால் எடுத்து வாசிக்க நேரம் என்ற வார்த்தையை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அவன் திரும்பி வருகிறான். திரும்பி வரும் பொழுது ஏசாவை சந்திக்கக்கூடிய ஒரு நிலம் உண்டாயிடுச்சு. இப்போ சந்திக்க அனுப்புகிறான். எல்லாத்தையும் வச்சு லேயாளுடைய பிள்ளைகள், வேலைக்காரி, கடைசியில் ராகேல். ஏன்னா முதல்ல வந்தாலும் என்ன செய்யணும், இந்த நேரத்தில் இடையில செய்து வருது. அவர் ஒன்று சந்திக்க என்ன செய்தார்,
வர்றாரப்பா. அவன் என்ன செய்தான்? எல்லாத்தையும் அக்கறைப்படுத்திட்டு பிந்தி தனித்திருந்து தேவ சமூகத்தில் ஜீவிக்கிறான். ஹல்லேலூயா. போராடி ஜெபிக்கிறான், போராடுகிறான். நல்லா கவனிச்சிங்க. ஆண்டவர் அந்த சூழ்நிலையை, அவனுக்கு இருந்த நெருக்கத்தை மாற்றினார். ஹல்லேலூயா. இவன் பயந்தான். ஐயோ, ஏசாவை சந்திக்க போகிறேன், கொன்றுவானோ, 400 பேரோட வர்றான்னு சொல்கிறானே, எதுவும் ஆயிருமோ. தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறான். சூழ்நிலை கர்த்தர் மாற்றினார். இப்படியே நீ வேதத்தில் பார்த்தீங்கன்னா, வேதத்தில் வாசித்த பல பசுத்தோட வாழ்க்கையில் நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். யோனாவுடைய வாழ்க்கையில் நான் பார்க்கிறோம், அவன் தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் போனான். உண்மைதான். ஆண்டவர் நினிவேக்கு போய் சொன்னார், அசீரியரின் தலைநாயகராயே நினிவே, இந்த நினிவேக்கு நான் போவது முடியாது என்று சொன்னான். ஏன்? அசீரியர்களால தேவ ஜனங்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். நான் சொன்ன பார்த்தீங்கன்னா, எசேக்கியா ராஜா போன்ற மக்களை வந்து துன்புறுத்தின அசீரியர்கள். ஆகவே அவன் மேலே இருந்த வெறுப்பு, யார் ரட்சிக்கப்பட்டாலும் இந்த அசீரியர் ரட்சிக்கப்படவே கூடாது. அதான் அவனுடைய ஆசை. எதுக்கு அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும்? தர்ஷீஸ் கோடினா தெரியும், மீன் விழுகினது அங்கிருந்து கூப்பிடுகிறான். என் நெருக்கத்தில் கர்த்தர் நோக்கி என்ன செய்தேன்? கூப்பிட்டேன். நெருக்கம் உண்டாகும் பொழுது கர்த்தர் நோக்கி கூப்பிடுகிறான். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நெருக்கத்து மத்தியில் புலம்பிக் கொண்டே இருப்பதல்ல. நெருக்கத்தி மத்தியில் வாழ்க்கையில் நம்மை நாமே பரிதாபப்பட்டு கொண்டிருக்கிறதில்ல. எனக்கு இப்படி ஆயிடுச்சே, நான் மாத்திரம் தானே இப்படி இருக்கேன், எங்கள் வீடு தானே இப்படி இருக்கு, பரிதாபப்பட்டு கொண்டிருக்கிறதில்ல. எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு குடும்பமாக உட்காந்து கர்த்தரை தேடு. யோசபாத் குடும்பத்தோடு தேசம் முழுவதும் அவன் அறிவித்தான். எல்லாம் தேசமாக வருகிறார்கள். அநேக நேரங்களில் வழிகளை அறிந்தும் நேரில் அந்த வழியை தேடுறதில்லை. கடைசியாக நமக்கு தெரியும், கானாவூர் கல்யாணத்தில் ராட்சசம் குறைபட்டு போச்சு. எப்படி நெருக்கடியான ஒரு நிலைமை யோசிப்பார். நெருக்கடியான நிலைமை. ஒரு கல்யாண வீட்டில் சாப்பாடு நல்லா இல்லைன்னு சொன்னால் வருஷமெல்லாம் போகிற கல்யாண வீட்டை பற்றி போகும்போதெல்லாம் சொல்லுவான், அந்த கல்யாண வீட்டுக்கு போனேன், சாப்பாடு என்ன செய்யலை, சரியாவே போடலன்னு வாழ்நாள் முன்னு சொல்லிட்டு போனேன் பார்க்கும்போதெல்லாம். இதான் நம்ம மக்களுடைய புத்தி. நல்லா இருந்தால் சொல்ல மாட்டான், உங்கள் சாப்பாடு நல்லா இருந்துச்சு, நல்லா இல்லைன்னு சொல்லுவான். எப்படி நெருக்கடியான ஒரு சூழ்நிலை. அந்த நெருக்கத்தின் மத்தியிலே அதை கண்ட மரியாள் இயேசுவிடத்தில் போய் சொன்னாள். ஹல்லேலூயா. வேற யார்ட்டையும் சொல்லி தான் என்ன வந்திருக்கும்? பயங்கர கொலைப்படி. யோசிப்பார். தேவன் இயேசுவிடத்தில் போய் அறிவிக்கிறாள். ஐயோ, இந்த மாதிரி ஆயிடுச்சு, இந்த மாதிரி சூழ்நிலை. தேவன் அற்புதம் செய்தார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவன் மேல ஒரு விசுவாசம். என்னன்னா, தாவீது சொல்லுகிற ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா, அந்த 3 வசனத்தில் ஒரு வசனம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என் ஆவியை நீர் தீயும் போது நீர் என் பாதையை என்ன செய்கிறீர்? அறிந்திருக்கிறீர். என் பாதையை நமக்கு தெரியும் ஆண்டவரே. ஐ ட்ரஸ்ட் யூ லார்ட். என் பாதை நமக்கு தெரியுமாப்பா. அதைத்தான் யோபு 23:10 வாசிக்கிறோம். நான் போகும் வழியை அவர் என்ன செய்கிறாருங்க? அறிந்திருக்கிறார். அவருக்கு எல்லா காரியமாக தெரியும். சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே பாதை தெரியும், என் வாழ்க்கைக்கு நெருக்கம் நமக்கு தெரியும், என் பிரச்சனை நமக்கு தெரியும், என் கஷ்டம் நமக்கு தெரியும், என் சரீரத்தின் பலவீனம் நமக்கு தெரியும். இப்போ நான் உண்மை நோக்கி பார்க்குறேன், உண்மையிட்ட சொல்கிறேன். தெரிந்தான் கர்த்தரை நோக்கி போயிட்டான். என்ன சொன்ன? 5ஆம் வசனத்தில், நீரே என்னுடைய என்ன செய்தாங்க? அடைக்கலமும் ஜீவனுள்ளோர் தேசத்தில் என்னுடைய பங்குமா இருக்கிற ஆண்டவரே. அந்த நெருக்கத்தில் அழிஞ்சு போறதில்லை, அந்த நெருக்கத்தில் அப்படியே அமிழ்ந்து போறதில்லை, தாழ்த்தப்பட்டேன், இன்னும் மூழ்கி போறதில்லை. ஆனால் நிர்மத்திலே நீர் எப்படி இருக்கிறீர்? எனக்கு அடைக்கலமா இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் என் பாதையை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே. அதனால நாமத்தை நான் துதிக்க விரும்பும்படி நீர் எனக்கு இதை செய்யும். நீங்கள் நினைக்கிற ஆண்டவரே, நம்ம துதிக்க வேண்டும். ஒரு பரிதாப நிலைமையோடு அவன் முடிவரல, ஒரு நம்பிக்கையோடு அவன் முடிக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எனக்கு உங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை உண்டு.
காரணம், நம்மை நெருக்கங்களுக்கு நீங்களாக்கி விடுவிக்கிற கர்த்தர் நமக்கு இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த நெருக்கமானாலும் சரி, அவரால் கூடாத காரியம் ஒன்று இல்லை. ஸோ எங்கேஜ் இன் ப்ரேயர். ஜெபத்தில் உங்களை எங்கேஜ் பண்ணுங்க. ஜெபத்தில் தரித்திருங்கள். ஜெபத்தில் தரித்திருப்பீர்களானால் ஜெபம் உங்களை விசுவாசத்தை பலப்படுத்தும். விசுவாசம் உங்களுக்குள்ள வரும்போது ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் வரும். என் பாதவருக்கு தெரியும், என்னை கர்த்தர் நிச்சயமாக நடத்துவார். ஹல்லேலூயா. தளர்ந்து போக மாட்டோம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தளர்ந்து போவோம். நாங்களாம் ஆராதனைக்கு வந்துக்கிறோம், பைபிள் வாசிக்க மாட்டோம், ஜெபிக்க மாட்டோம், ஏதோ இருக்கோம், போகிறோம் வர்றோம். சிலர் சொல்லுவாங்க, நான் செத்த பணம் போல இருக்கேன்னுவாங்க. ஏன் செத்த பணம் போல இருக்கீங்க? உயிர் இல்லாத நிலைமை. அப்படி இல்லை, ஆண்டவர் அதற்காக நம்ம வைக்கவில்லை. அவருடைய நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும்படியாக கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நான் பாடணும், நன்மையும் கிருபை என்ன செய்ய நம்ம தொடரும். அதே தாவீது சொன்னவன் தான், அவனை தொடர்ந்தது. ஆகவே துன்பம் என்பது தேவ ஜனங்களுக்கு ஒரு புதிதான ஒரு காரியம் அல்ல. நெருக்கம் என்பது தேவ ஜனங்களுக்கு ஏதோ புதுசான காரியம் அல்ல. ஆதி நாட்களில் தேவனுடைய பரிசுத்தவான்கள், தேவ ஜனங்கள் எல்லாரும் நெருக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் உலகத்தில் நெருக்கப்பட்டிருக்கும் நமக்கு வித்தியாசம் உண்டு. உலகத்தில் நெருக்கப்பட்டு அப்படியே ஒன்றுமில்லாமல் போய்விடுவார்கள், அமிழ்த்தப்பட்டு ஆழ்ந்து போவார்கள். அந்த நெருக்கத்து மத்தியில் நமக்கு விடுதலை தருவதற்கு, ஆழ்ந்து போன நம்மை தூக்கி எடுப்பதற்கு நம் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே அவருக்கு முன்னால் நம்ம எல்லாம் சொல்லுவோம். தேவ சமூகத்தில் எல்லாரும் அப்படி எழுப்பி இருப்போமா? எல்லா தேவ சமூகத்தில் எழுப்பி இருப்போம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன். அவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கிடுகிறேன். குகைக்குள்ள இருந்து கொண்டு சொல்கிறான், நீங்க எங்க இருந்தாலும் கர்த்தருக்கு முன்பாக நீங்க சொல்ல முடியும், கர்த்தரை நோக்கி கூப்பிட முடியும். நெருக்கத்திலேயே இருக்குன்னு தேவன் விரும்பவில்லை. உங்களுக்கு நெருக்கத்தின் மத்தியிலேயே போய்க்கொண்டு தேவன் விரும்பவில்லை. பல்விதமான நெருக்கங்களை நான் சொன்னேன். எத்தனையோ விதமான நெருக்கம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான நெருக்கம். யாக்கோபுக்கு தன் சகோதரனால் சந்தோஷம் கொன்றுவானவன் நெருக்கம். யோசபாத்துக்கு சத்துருக்கள் வந்து எங்க தேசத்தை அடிச்சு வாங்கணும்னு நெருக்கம். எசேக்கியா ராஜாவுக்கு சனகரிப்பு மூலமாய் வந்த கடிதம் ஒரு பெரிய நெருக்கத்தை உண்டாச்சு. திருமண வீட்டில் திராட்சரசல்ல என்ன செய்வதென்று அறியாத ஒரு நெருக்கமான ஒரு நிலைமை. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நெருக்கமான சூழ்நிலைகள், வித்தியாசமான நெருக்கங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படலாம். ஒருவேளை இந்த காலவேளை தேவனுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில் நெருக்கத்தின் ஊடாயினையில் போய்கொண்டிருக்கலாம். நெருக்கத்தையே சொல்லிக் கொண்டிருப்பதல்ல, நெருக்கத்தையே புலம்பிக் கொண்டிருப்பதல்ல, என்னையவே நினைத்து நான் பரிதாபப்பட்டுக் கொண்டிருக்கிறேன். எனக்கு இப்படி ஆயிடுச்சு, நான் இப்படி வந்துட்டேனே, எனக்கு தானே இப்படி பரிதாபப்பட்டுக் கொண்டிருப்பதல்ல. இந்த காலவெளியிலே தாவீது செய்த ஒரே ஒரு காரியம், கர்த்தருக்கு முன்பாக நான் ஊற்றுகிறேன். எனக்கு உங்களுக்கும் பெரிய தைரியம், ஒரு பெரிய நம்பிக்கை நம்முடைய ஆண்டவர் இருக்கிற. அந்த உலகத்தில் மக்களுக்கு நெருக்கங்கள் வரும்பொழுது தங்கள் உயிரை மாய்த்துக் கொள்ளுகிறார்கள். சஞ்சலத்தோடையாய் போகும்பொழுது என்ன செய்வதென்று அறியாதபடி அவர்கள் தற்கொலையை நாடுகிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளா, எனக்கு உங்களுக்கு அப்படி இல்லை. வாழ்க்கை நெருக்கங்கள் உண்டாகும் பொழுது நெருக்கத்திலிருந்து விசாலத்தை ஏற்படுத்துகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். கண்ணிகள் வைக்கப்படும் பொழுது அந்த கண்ணிகளை தெரிப்புண்டு போக கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அமிழ்ந்து போகும்பொழுது தூக்கி எடுப்பதற்கு நம்முடைய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே நம் போற பாதை தெரியவருக்கு அவர் சொன்ன விரும்புகிறானா, அவருக்கு முன்பாக இந்த காலவில் உங்களை நீங்க யோசிச்சு பாருங்க. எத்தனை நாட்கள் ஜெபத்தை குறித்து உங்களோடு பேசியிருக்கிறேன். தனி ஜெபம் பண்றீங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். குடும்பமாக அவங்க பிள்ளைகளை கூட்டி உட்காந்து ஜெபம் பண்ணுறீங்களா? நீங்க பல சாக்கு போக்களை சொல்லலாம், பல காரியம் சொல்லலாம். ஆலயத்துக்கு வந்து என்ன பிரயோஜனம், கர்த்தரை தேடி என்ன பயன், யோசிச்சு பாருங்க. இந்த கால்விலை சாக்கு சொல்ற நிப்பாட்டுவோம். நெருக்கத்திலிருந்து விசாலத்தை ஏற்படுத்த கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார்.
நெருக்கத்தின் வழியாகவே போய்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை அமிழ்ந்து போக பண்ண வேண்டும் என்று அவர் விரும்பவில்லை. அவர் உயர்தரமான ஸ்தலத்தில் நிற்க பண்ணுவார் என்று எழுதப்படுகிறது. அவன் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி உயரமான ஸ்தலத்தில் நிற்க பண்ணுகிற கர்த்தர். நெருக்கத்தை விசாலமா மாற்ற முடியும். அமிழ்ந்து போய்கொண்டு உன்னை தூக்கி எடுக்க முடியும். அவருக்கு முன்பாக நாம் எவ்வளவு நேரம் வர்றோம்? குடும்பமா வர்றோமா? யோசபாத் ராஜா குடும்பத்தோடு, சபையோடு, ஜனங்களோடு, தேசத்தோடு முன்னால் வந்து நிற்கிறான். ஆண்டவரே என்று ஆண்டவருக்கு முன்னால கூப்பிடுகிறான். நண்பர்கிட்ட எவ்வளவு நேரம் போன்ல சொல்றோம்? உங்க சொந்த வீட்டாரிடத்துல உங்க பிரச்சனை, வீட்டு பிரச்சனை எவ்வளவு நேரம் பேசுறீங்க? கர்த்தருக்கு முன்னால எவ்வளவு நேரம் சொல்றீங்க? யோசிச்சு பாருங்க. இந்த காலவழியிலே ஒருவேளை தவறி இருப்போமானால், இந்த கால துன்பத்தின் மத்தியிலே வெற்றி தரக்கூடிய ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அதுக்காகத்தான் இருக்கிறார். ஆண்டவரை இட்ஸ் அ பிராக்டிகல் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது நடைமுறை வாழ்க்கை. ஏதோ கர்த்தர் நல்லவர் என்பது சொல்லிக் கொண்டு போவதல்ல. டெஸ்ட் பண்ணுங்க. உங்க சமூகத்தின் நாளில் உங்கள் நேரங்களை ஒதுக்குங்க. யாக்கோபு பிந்து தனித்திருந்தான். ஐயோ, ஏசா என்ன செய்ய போறான்னு தெரியலையே. பிந்து தனித்திருந்தான். காலையில் தேவசம் ஜெபிங்க. ஆண்டவரே, நான் ஜெபத்தை உதாசீனப்படுத்தினேன், நான் ஜெபத்தில் எங்கேஜ் ஆகலை. ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் என் காரியத்தை சொல்லலை. நண்பர்கிட்ட சொன்னேன், சொந்தக்கார்ட்ட சொன்னேன், மற்றவர்கிட்ட சொன்னேன், உங்களுக்கு முன்னால் சொல்ல ஆண்டவரே ஊற்றலை. இது 1-2 வார்த்தை இல்லை, உள்ளத்தின் ஆழத்தை கதறுவோம். தாவீது கூப்பிடுகிறான், கெஞ்சுகிறான். எப்படி கதறியிருப்பான்னு யோசிச்சு பாருங்க. தேவனுடைய கூக்குரலை கேட்கட்டும், தேவனுடைய கதறின் சத்தத்தை கேட்கட்டும், நம்முடைய உள்ளத்தின் அங்கலாய்ப்பை அவர் பார்க்கட்டும், நம்முடைய சஞ்சலத்தை அவர் கண்ணோக்கி பார்க்கட்டும். எசேக்கியா சொல்ல, ஆண்டவரே நீர் பாருமா, ஆண்டவரே நீர் கேளுமாப்பா. கர்த்தர் நினையாத விதத்தில் நெருக்கடியை நீட்டினார். இந்த காலவழியில் கர்த்தர் நம் நெருக்கத்தின் வழியாகி போய்கொண்டே இருப்பது தேவ சித்தம் அல்ல. நெருக்கங்கள் வரலாம், துன்பங்கள் வரலாம், பாடுகள் வரலாம், பிரச்சனைகள் வரலாம், போராட்டங்கள் வரலாம். அது வழியவே அதிலே தங்கி தாபரிக்க வேண்டும் என்பது தேவ சித்தம் அல்ல. அந்த விடுதலை வெளியே வர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். விடுதலை அளிப்பதற்கு தேவன் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த காலவழியில் சொல்லுவோம், ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் வந்து சஞ்சலத்தை ஊற்றுவப்பா. நம்ப ஆண்டவரே, உமக்கு முன்பாக நேரத்தை எடுப்பப்பா. செஞ்சு பாருங்க. கர்த்தர் வரப்போற நாட்களில் நெருக்கத்தில் இருந்த உங்களுக்கு கர்த்தர் எப்படின்னு தெரியாது, ஒரு பெரிய விசாலத்தை தேவன் ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா. உங்களுக்கு விரோதமாக வைக்கப்பட்ட கண்ணிகள் எல்லாம் தெரிப்புண்டு போக முடியாய் செய்வார். அமிழ்ந்து போகிற உங்களை தூக்கி எடுத்து கண்மலையின் மேல நிறுத்தி அப்படி நாமத்தை மகிமைப்படுத்த முடியாய் கர்த்தர் செய்வார். ஓ ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாரும் வாய்த்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லு, ஆண்டவரே இப்படிப்பட்ட ஆண்டவரை ஆராதிக்கும்படி உதவி செய்கிறப்பா. உங்கள் சமூகத்தில் நெருக்கத்தை ஊற்ற போகிற ஆண்டவரே, என் சஞ்சலத்தை, இருதயத்தின் ராகுலத்தை நம்முடைய சமூகத்தில் ஊற்ற போகிறப்பா. எல்லா வாய்த்து சொல்லுவோம், ஆண்டவரே நான் தவறி இருக்கிறேன், தனியாக ஜபிக்க போகிறேன் ஆண்டவரே, தனியாக ஜபிக்க போகிறேன்ப்பா. ஆண்டவரே நான் குடும்பமாக உட்காந்து ஜபிக்க போகிறேன், சாக்கு போக்கு சொல்ல மாட்டேன் ஆண்டவரே. சொல்லுங்க, அவருடைய காரியங்களை ஆண்டவரத்தை சொல்ல பழகுங்க. எத்தா தன்னுடைய காரியங்களெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் சொன்னான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஓ hallelujah, 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 hallelujah. ora balakata rama shabara balakata rama. அவருக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக அவர் கூப்பிடுகிற காக்கைக்கு ஆகாரம் கொடுக்கிற கர்த்தர். ஹalleluya, hallelujah. அவருடைய செவிகள் நம்முடைய கூப்பிடுதலுக்கு மந்தமாக இருக்கவில்லை. ஆக இந்த நாளில் தீர்மானிப்போம், ஆண்டவரே உம்மை நோக்கி நான் பார்ப்பாப்பா. ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. யோசபாத் பார்த்தது போல ஆண்டவரே, அன்றைக்கு யோசேப்பு பார்த்தது போல, மோசே பார்த்தது போல, யாக்கோபு பார்த்தது போல ஆண்டவரே உங்கள்கிட்ட சொல்லுவோம். அப்போ எந்த பிரச்சனையான எந்த காரியமானாலும் என்னுடைய பழக்கத்தை நான் பழகி கொடுறேன்ப்பா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா
ஸ்தோத்திரம். வாழ்வின் பாதையை எனக்கு காட்டுவே, வாழ்வின் பாதையை எனக்கு காட்டுவே. உமது சமூகமே, உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே, தினம் எனக்கு தீபம். எல்லாம் சேர்ந்து திரும்ப பாட போகிறோம், எல்லாம் சேர்ந்து பாட போகிறோம். ஆண்டவரே, வாழ்வின் பாதையை நீ எனக்கு காட்ட போறீங்கப்பா. என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறேன், ஒரு நெருக்கத்தின் மத்தியில் இருக்கிற ஆண்டவரே, நான் மூழ்கி போகிற ஒரு சூழ்நிலை இருக்கிறேன், பிரச்சனையை மூடிக்கொள்ளும் போல ஒரு சூழ்நிலை இருக்கிறேன், ஏதோ ஒரு காரியம் நெருக்கப்படுகின்றப்பா, என்ன செய்யன்னு தெரியல ஆண்டவரே. இந்த காலையில் சொல்லுவோம், ஆண்டவரே எனக்கு நீ வாழ்வின் பாதையை நீ காட்டுவீரப்பா. சமாதானக்கு முன் செல்லுமாப்பா, நம்ம நோக்கி பார்க்கிற ஆண்டவரே. எல்லாம் சொல்லுவாமா, வாழ்வின் பாதையை எனக்கு காட்டுவே, வாழ்வின் பாதையை எனக்கு காட்டுவே. உமது சமூகமே, உமது சமூகமே தினம் எனக்கு தீபமே, தினம் எனக்கு தீபமே. உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன், உம்மை நோக்கி பார்க்கின்றேன், உம்மை நினைத்து துதிக்கின்றேன். ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். தாவீது கர்த்தர் வழியை காட்டினார், யோசபாத்துக்கு தேவன் வழியை காட்டினார், எசேக்கியா ராஜாவுக்கு வழியை காட்டினார், நெருக்கத்தில் இருந்த எல்லாருக்கும் தேவன் வழியை காட்டினார். நம்முடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக வழியை காட்டி நடத்துவார். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு வழி காட்டுவார். இந்த காலையில் விசுவாசிப்போம், அவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, உமக்கு முன்பாக, உமக்கு முன்பாக ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் கதறுகிறேன். உள்ளத்தை ஊற்றுவோம், பிரச்சனையை ஊற்றுவோம், குடும்பமாய் உட்கார்ந்து ஊற்றுங்க. வரப்போகிற நாட்களில் கர்த்தர் செய்ய போகிற அதிசயமான காரியங்களை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். தேவன் காரியங்களை கையில் எடுக்கிறதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். தேவன் பாதையை திறக்க போறீங்க, பார்க்க போறீங்க. கர்த்தர் உண்மையாய் அவருக்கு முன்பாக தாவீதை போல கெஞ்சுவோமானா இந்த காலவெளியிலே அப்படியே ஒப்பு கொடுப்போம். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய பந்தியிலே நாம் பங்கு பெற போகிறோம். நம்மை நாமே ஆராய்ந்து நினைப்போம். இது கர்த்தருடைய பந்தி, இது ஒரு சபையின் பந்தி அல்ல, இது கர்த்தருடைய பந்தி. நம்மை நாமே நிதானித்து அறிவோமானால் நாம் நியாயந்திருக்கப்படுவோம் என்று எழுதப்படுகிறது.